பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது எதுவரை என்று சொன்னால், எவருடைய உள்ளம் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஷரியத்தை விருப்பத்தோடு பின்பற்றாத வரை அவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த தீனை எந்த ஷரியத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களோ அந்த ஷரியத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவது என்பது ஈமானின் மிக முக்கியமான அங்கமாகும். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஷரியத்தினுடைய ஒரு விஷயத்தை, தீனினுடைய ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கோ பின்பற்றுவதற்கோ ஆசைப்படாத நிலையில் அவருடைய ஈமான் நிச்சயமாக பரிபூர்ணம் அடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னுடைய உள்ளத்தில் அது ஒரு நெருடலை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் என்னுடைய ஈமான் பரிபூர்ணம் அடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை என்னுடைய அறிவு ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அதை பின்பற்றுகிற ஒரு விருப்பம் நிச்சயமாக இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் என்னுடைய ஈமான் பரிபூர்ணம் அடையும் என்பதை இதை வைத்து புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஹதீஸ் ரொம்ப பிரபலமான ஒரு ஹதீஸ். பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்தெந்த செய்திகளை எல்லாம் ஈமானின் அடையாளங்களாக சொல்லியிருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்திருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக குறிப்பிடப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீனை, இந்த ஷரியத்தை முழுமையாக விரும்பக்கூடிய ஒரு நபர்தான் உண்மையான முஃமினாக ஆக முடியும் என்பது.